பிஜிடிஆர்பி எஜுகேஷன் 2003-2004 கேட்ட வினாக்களில் தி புக் டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் வாஸ் ரிட்டன் பை ஜனநாயக மற்றும் கல்வி என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ரூசோ, ஆப்ஷன் பி மேடம் மாண்டிச்சோரி, ஆப்ஷன் சி ஜான் டூயி, ஆப்ஷன் டி ஜே கிருஷ்ணமூர்த்தி. சரியான ஆன்சரு ஜான் டூயி. ஜான் டூயி தான் டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் என்ற புத்தகத்தை எழுதினார். அது மட்டும் இல்லாமல் ஜான் டூயி ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், தி ஸ்கூல் அண்ட் த சைல்டு, தி ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ, டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன், ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர், மை பெடகாஜி, எ காமன் ஃபெய்த் அண்டு எஜுகேஷன் இஸ் லைஃப் இட்செல்ஃப் போன்ற புத்தகங்களையும் எழுதி புகழ்பெற்ற கல்வி சிந்தனையாளர் ஜான் டூயி. மேலும் ரூசோ இயற்கைவாதி, மிகச்சிறந்த ஒரு இயற்கைவாதி என்று நாம் படிச்சிருப்போம், நேச்சுரலிஸ்ட்டு. இவருடைய படைப்பாக சோஷியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம், எமிலி. தென் மேடம் மாண்டிச்சோரி எடுத்துக்கிட்டோம்னாக்கா சைல்டு ட்ரைனிங் அப்படின்ற புத்தகம், டிஸ்கவரி ஆஃப் சைல்டு, எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்டு போன்ற 3 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்திய கல்வி சிந்தனையாளரான ஆப்ஷன் டி ஜே கிருஷ்ணமூர்த்தி, குருவின் காலடியில் என்ற புத்தகம், அடுத்து இரைச்சலிடம் குழந்தை, அமைதியான மனம், தி நாய்ஸ் சைல்ட் அண்ட் தென் சைலண்ட் மைண்ட் என்ற படைப்பு மிகச்சிறந்த படைப்பாக ஜேகே. தென் லெட்டர் டு ஸ்கூல், தென் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட், த லாஸ்ட் ஒன், தி சாங் ஆஃப் லைஃப் போன்ற படைப்புகள் ஜேகே. தென் ஏஎஸ் நீல், சம்மர் ஹில் ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அஸ் எ ஸ்கூல் ஃபார். ஏஎஸ் நீலின் கோடை மலை பள்ளி இவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்காக. பி அர்பன், அனாதை சிறுவர்களுக்காக, அர்பன். தென் சி ப்ராப்ளம் சில்ட்ரன், பிரச்சனைக்குள்ளான சிறுவர்களுக்காக. தென் டி ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், உடல் ஊனமுற்ற சிறுவர்களுக்காக. சரியான ஆன்சர் ப்ராப்ளம் சில்ட்ரன், பிரச்சனைக்குள்ளான குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. மேலும் கிஃப்டட் சில்ட்ரன், மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்கான பள்ளி நவோதயா பள்ளி. அடுத்ததாக சிறப்பு வாழ்ந்த பள்ளிகள் அனாதை சிறுவர்களுக்காக, உடல் ஊனமற்ற குழந்தைகளுக்காக இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டு அக்குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து முதுகெலும்பு போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தென் டி ஸ்கூலிங் த சொசைட்டி இஸ் எ பிலாசபிக்கல் ஐடியா மோட்டோட் பை. பள்ளிகளற்ற சமுதாயம் என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ லேண்ட் லிஸ்டர், பி எவரெஸ்ட் ரீமர், சி இவான் இலிச்சி, டி ஜான் ஹோல்ட் ஆர் ஜிசன் ஹோல்டு. சரியான ஆன்சர் இவான் இல்லிச்சி. சில சமயங்களில் டியில் இவர்கள் அனைவரும் கொடுத்துருந்தா இவர்கள் அனைவரும் சரியான விடை. ஏன்னா முதல்ல இந்த கருத்தை முன்வைத்தவர் இவான் இல்லிச்சி. அவரோடு இவான் இல்லிச்சியினுடைய கருத்தோடு ஈற்றுக்கொள்ளப்பட்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் லான் லிஸ்டரு, எவரெஸ்ட் ரீமர் போன்றவர்கள் எல்லாம் இவான் இல்லிச்சியோட தொடர்புடையவர்கள் தான். ஜான் ஹோல்ட் என்றவர் மொபைல் ஸ்கூல், நடமாடும் பள்ளியை உருவாக்கியது ஜான் ஹோல்ட்டு. தென் தி ஆக்டிவிட்டி ஓரியன்டட் அப்ரோச் டு லேர்னிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஸ் கால்டு. கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தலில் செயல்முறை பயிற்சி அணுகுமுறை. ஆப்ஷன் ஏ ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், பிரச்சனையை தீர்க்கும் முறை. பி டிஸ்கவரி மெத்தட், கண்டுபிடித்தல் முறை. சி இண்டக்டிவ் மெத்தட், தொகுத்தறியும் முறை. தென் ப்ராஜெக்ட் மெத்தட், திட்டமிட்ட முறை அல்லது செயல் திட்ட முறை. சரியான விடை ப்ராஜெக்ட் மெத்தட், திட்ட முறை என்பது சரியான விடை. அடுத்து இந்த ப்ராஜெக்ட் மெத்தடை வரையறை செய்தது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கில் பேட்ரி. ஏற்கனவே கூட நம்ம பிஜிடிஆர்பியில் கில் பேட்ரி கேட்டிருந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பியில் டிஸ்கவரி மெத்தடு, கண்டுபிடித்தல் முறையை கண்டறிந்தது யார் அப்படின்னா ப்ரூனர்.
பொதுமை கருத்து உருவாக்கம், உளவியலில் பொதுமை கருத்து கோட்பாட்டை குறிப்பிட்ட ப்ரூனர் கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட், பிரச்சனையை தீர்க்கும் முறைன்றது கல்வி சிந்தனையாளராகவும் உளவியல் ஆய்வாளராகவும் இருக்கக்கூடிய ஜான் டூயி. தென் எ டீச்சிங் அப்ரோச், a teaching approach that permits a child to prepare at his own pace under the guidance of a teacher is called. ஒரு சிறுவன் தனக்கு தேவையானவற்றை ஆசிரியரின் வழிகாட்டுதலோடு சுயவேக கற்றலை அனுமதிக்கும் கற்பித்தல் அணுகுமுறை. ஆப்ஷன் ஏ இண்டிவிஜுவலி கைடட் எஜுகேஷன், தனிநபருக்கான வழிகாட்டல் கல்வி. இண்டிவிஜுவலி பிரிஸ்கிரிப்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், தனிநபருக்கான பரிந்துரைக்கப்பட்ட கற்பித்தல். சி ப்ரோக்ராம்டு லேர்னிங், திட்ட வழி கற்றல். டி பிரத்யோக கற்பித்தல், இண்டிவிஜுவலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன். கரெக்டான ஆன்சர் டி. டி ஆப்ஷன் சரியானது. ப்ரோக்ராம்டு லேர்னிங் என்பதை கண்டறிந்தவர் சிட்னி எல் பிரைஸே. திட்ட வழி கற்றல் அப்படின்றோமா, திட்ட வழி கற்றலை 2 வகையாக பிரிக்கலாம். லீனியர் ப்ரோக்ராம்டு, தென் பிரான்ச்டு ப்ரோக்ராம்டு. நேர்வழி திட்டமிட்ட முறை, கிளை வழி. நேர்வழி திட்டமிட்ட முறையை கண்டறிந்தது யார் அப்படின்னா, கற்றல் கோட்பாட்டை குறிப்பிட்ட கருவிச்சார் ஆக்கநிலை நிறுத்தம் பிஎஃப் ஸ்கின்னர். அதுக்கு அடுத்ததாக கிளை வழி திட்டமிட்டு கற்றல் முறையை குறிப்பிட்டது யார் அப்படின்னா, க்ரௌடர் என்ற உளவியல் ஆய்வாளர் க்ரௌடர். தென் தி கான்செப்ட் ஆஃப் ஃப்ளோட்டிங் யூனிவர்சிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன். ஆப்ஷன் ஏ யூகே, ஆப்ஷன் பி கனடா, ஆப்ஷன் சி யுஎஸ்ஏ, ஆப்ஷன் டி ஃப்ரான்ஸ். சரியான விடை யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. இந்த நாட்டில்தான் முதல்ல மிதக்கும் பல்கலைக்கழகம், அது எஸ்எஸ் யூனிவர்ஸ் என்ற ஷிப்பில் மிதக்கும் பல்கலைக்கழகம் நடைபெறுது. இது முதல்ல இந்தியாவில் 1978ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு ஆர்பருக்கு வந்ததாக வரலாற்று பதிவு. தென் தி கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் வாஸ் புட் ஃபோர்த் பை. பள்ளி வளாகம் என்ற கருத்தை முன்வைத்தவர் கோத்தாரி கமிஷன், முதலியார் கமிஷன், தாராசந்த் எஜுகேஷன் கமிஷன். சரியான ஆன்சரு கோத்தாரி. 1964-66 கோத்தாரி கல்விக்குழு. ஏஎல் முதலியார் குழு 1952, தாராசந்த் 1948. கல்விக்குழுன்னு பொதுவாக எதுவும் இல்லை, யாரோ ஒரு சேர்பர்சனை வச்சு தான் கல்விக்குழு நம்ம சொல்லுவோம். அதனால் தாராசந்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி பர்பஸ் டைப் ஆஃப் செகண்டரி ஸ்கூலுன்னு சொல்லுவோம். இடைநிலை பள்ளிகளில் பல்நோக்கு பாடத்திட்டங்கள் அறிமுகம் செஞ்சது. ஏஎஸ் கோத்தாரி என்பவர் முன்பருவ, துவக்க, இடைநிலை, மேல்நிலை கல்வியில் பல்வேறு மாற்றங்களை பரிந்துரை செய்த கல்விக்குழு. ஏஎல் முதலியார், ஏஎல்ன்றது லக்ஷ்மணசாமி முதலியார். இடைநிலை கல்வியில் மாற்றம் கொண்டு வந்தது ஏஎல் முதலியார் தான். மேலும் கோத்தாரி கல்விக்குழு எடுத்துக்கிட்டோம்னா தற்பொழுது இருக்கக்கூடிய கல்வி முறை 10+2+3 பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். அந்த பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனை கொடுத்தது யாருன்னா எந்த கல்விக்குழுனா கோத்தாரி கல்விக்குழு.